தமிழகத்தில் அம்மா உணவகங்களை அரசு முறையாக கண்டுகொள்வதில்லை என்று எழுந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது என்ன, அதனால் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், இந்த அம்மா உணவகங்கள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை அப்படின்னு கடந்த காலங்களில் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். என்னென்ன உத்தரவுகள் இருக்கிறது? கார்த்திகா, அம்மா உணவகம் 2013ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஏழை எளிய மக்கள் மற்றும் அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவு கிடைக்க வேண்டும், அதே போல 3 வேளை உணவும் அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு திட்டம். அப்போது பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சியில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. மண்டல வாரியாக 15 அம்மா உணவகங்கள் முதற்கட்டமாக தொடங்கப்பட்டு அதனை மேலும் வார்டுகளாக ஒவ்வொரு வார்டுகளையும் அம்மா உணவகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இன்றைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 388 அம்மா உணவகங்கள் இருக்கு. அதே போல அரசு மருத்துவமனைகள், சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் 7 அம்மா உணவகங்கள் இருக்கு. இது போல பல்வேறு மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதிகளில் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அம்மா உணவகங்களுடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டதாக ஒரு விமர்சனத்தை அதிமுக முன்வைத்தது. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அந்த உணவுகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை திமுக முடக்கிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக கடுமையாக முன்வைத்தது. மேலும் அம்மா உணவகத்தில் சரியாக அந்த உணவுகள் விநியோகிக்கப்படுவதில்லை, மேலும் பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, அவர்களுக்கான ஊதிய வழங்கப்படவில்லை, போதுமான பொருட்களை அங்கு உணவகத்துக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை அதிமுக முன்வைத்தது. நீங்க குறிப்பிட்டது மாதிரியே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய 122வது வார்டு, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 122வது வார்டுக்கு நேரடியாக சென்று அந்த அம்மா உணவகத்தை நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். உணவகம் செயல்படும் முறை, வழங்கப்படும் உணவுகளுடைய தரம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வினை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக மேற்கொண்டிருக்கிறார். மேலும் 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த அம்மா உணவகங்களுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான நிதி என்பது தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 7 கோடி ரூபாய் சமையல் கருவிகள் மற்றும் தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கும், அதேபோல 14 கோடி ரூபாய் அம்மா உணவகங்களை மேம்படுத்தவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நிதியை ஒதுக்கியிருக்கிறார். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட அம்மா உணவகங்களை அவ்வப்போது நேரில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுக வைத்தக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அம்மா உணவகங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தமிழ்நாடு முதலமைச்சரால் தற்போது அந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கொரோனா காலத்தில் மிக முக்கியமாக செயல்பட்டது. ஏழை எளிய மக்கள் மட்டுமல்லாமல் உணவுகள் கிடைக்காத பகுதிகளில் கூட அம்மா உணவகங்கள் செயல்பாட்டினால் பல்வேறு இடங்களில் அந்த உணவுகள் கிடைக்குவதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தப்பட்டது. இந்த உணவுகளை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிமுக மட்டுமல்ல, பொதுவாகவே ஏழை எளிய மக்கள் பொதுவாகவே முன்வைத்திருந்தார்கள். அம்மா உணவகத்தை பொறுத்தவரை அரசியலை கடந்து மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏழை எளிய மக்கள் மட்டுமல்லாமல் தற்போது அதிமுக ஏற்கனவே அந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் ஏழை எளிய மக்கள் அரசியலை கடந்து இதனை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். தற்போது அதற்கு செவிசாய்க்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு 21 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மேலும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிற மாவட்டங்களுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். கார்த்தியா, இனிவரும் காலங்களில் அம்மா உணவகம் ஏழை எளிய மக்களுக்கு சேவையாற்றும் அப்படிங்கிற நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.